தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸரியான ஒரு ராசி. இந்த ரிஷப ராசியின் அதிபதி யாருன்னா சுக்கிரன். பாருங்க, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் 24ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கிறது உங்கள் ராசி. உங்கள் ராசியில் இருக்க ராசி அதிபதி நல்லா இருக்கும். ராசியில் என்ன கிரகங்கள் இருந்தாலும் ராசி அதிபதி நல்லா இருந்து விட்டால் அந்த ஜாதகர் ஜெயிப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல் லக்னாதிபதி, இப்போ உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க 24ஆம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்கார். 24ஆம் தேதிக்கு மேலே கன்னி வீட்டுக்கு வரார், நீசம், கன்னியில் நீசமாகிறார். அப்போ அங்கே யார் இருக்காருன்னு இயற்கையாகவே கேது இருக்கு. அதனால இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பில்லாத ஒரு சேர்க்கை. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, குடும்பம் சார்ந்த விஷயத்துல, கடன் சார்ந்த விஷயத்துல கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சேர்க்கை இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை. அப்போ உங்களோட பிளானிங் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 24ஆம் தேதிக்குள்ளேயே நீங்க பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரத்துல முதல் ஸ்தானமா நம்ம சொல்லப்படுறோம். அப்ப அந்த இடம் 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, மனை, சொத்து, சுகங்கள், வண்டி, வாகனங்கள், உங்களுடைய நிம்மதி, தாய், இது எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போ 24ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்னெல்லாம் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 24ஆம் தேதிக்குள்ளே இதை நீங்க சரி பண்ணிக்கோங்க. 24ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சுக்கிரன் நீச நிலைக்கு வரும் பொழுது உங்களுக்கே என்ன ஆகுனா கொஞ்சம் மைண்ட் எல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆயிடும். அடுத்து என்ன பண்ணலாம், ரொம்ப குழப்பமாயிடும். ஏன்னா கேதுவோட சேர்றாரு இல்லையா, கொஞ்சம் குழப்பமாயிரும். அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பணம் வர்றது நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிரன் கேது அப்படிங்கிறது தேவையில்லாத பழி பாவங்களை ஏற்றுக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலைகள். ஒரு பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாகவோ, ஒரு ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாக ஒரு பழிப்பாவத்தை ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். நீங்கள் தப்பே செய்யலைனாலும் கூட இது அவ்வளோ ஒரு சேஃப்டியான அமைப்பு கிடையாது. அப்போ அது உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் ஆகிறதுனாலையும் கடன், நோய், வம்பு வழக்குகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாமே உண்டு. 6ன்னா உங்களுடைய உத்தியோகம்னு சொல்கிறோம். அப்போ வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடப்பதற்குண்டான அமைப்போ, அல்லது வேலையில் ஏதாவது ஒரு உங்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த சுக்கிரன் கேது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா குரு அந்த சுக்கிரனையும் கேதுவையும் பார்க்கிறார். குருவினுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் நம்ம பயம் இல்லை. மலையாட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது பனியாட்ட விலகுது அப்படின்னா இந்த குரு பார்வை இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை வழிநடத்தக்கூடிய ஒருவர், உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம், உங்களுடைய குல தெய்வம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போது தினமும் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போனாலோ, அல்லது யாராவது உங்களுக்கு குருவாக நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த குருவினுடைய பேச்சுக்கள் கேட்டு அந்த மாதம் முழுவதும் நடந்தாலோ, அல்லது நீங்கள் ஜோதிடரோ ஏதோ ஒருத்தர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் அந்த மாதத்தை கடந்து சென்றால் நிச்சயமாக இந்த மாதமும் உங்களுக்கு பொற்காலமான மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன். இந்த புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறார் 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும். அப்போ பணம் உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பண வரவு, குடும்ப ஒற்றுமை, குலதெய்வத்தினுடைய அருள், நிற்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு சாதகம். அதாவது பண வரவு வர மாதிரி இருக்குது, ஆனால் அது வராமல் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமா இல்லை அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது ஏதாவது குழந்தைகளுடைய தேவைகளுக்கு ஏதாவது பூர்த்திகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளோ, அல்லது குழந்தைகள்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகளோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும். அடுத்தது பாருங்க 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட இணைகிறார். அப்போ உங்களுக்கு சூரியன் அதே இடத்துல 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சுக்கிரன் அடுத்த இடத்துக்கு வந்தாலும் 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் என்னெல்லாம் நினைச்சீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்க முடியாமல் நின்றுட்டு இருக்காரோ அதெல்லாம் இந்த சுக்கிரன் மூலமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ சூரியன் 4க்குடையவர் 4ல் இருக்கும் பொழுது வீடு, மனை, சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகள், ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும், ஆத்ம பலம் அதிகமாகும். இந்த எப்பவுமே 4க்குடையவர் 4ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்களில் தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதே போல் உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கணும்.
உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சூரியன் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் தன்மையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்போ உங்கள் உயிர் புத்துணர்வு ஆகுது. அதே போல் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பது. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்க்கு உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் இருக்குன்னா அதெல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரியன் இந்த மாதத்தில். அதுவும் பாருங்கள் 16ஆம் தேதிக்கு மேலே தான் இதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம உங்களுடைய ராசி அதிபதி நீசமாகிறார், கேதுவோட இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு பயமே வேண்டியதில்லை. ஏன்னா சூரியன் பலமாயிட்டார். அதே போல் குருவினுடைய பார்வையில் சுக்கிரன் போய் இருக்கிறதுனாலே நீங்கள் இந்த மாதம் எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியமாக போராடக்கூடிய தன்மையை நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஆனால் உங்கள் ஜாதகர் புதன் வக்ரமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல் புதன் வக்ரமாக இருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல், குடும்பம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குலதெய்வம் இது சார்ந்த விஷயத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் சக்ஸஸ் கிடைக்கும். புதன் வக்ரமாக இல்லை என்றால் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்கள் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி ராசியில் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுது மனைவி மூலமாக யோகம், கணவர் மூலமாக யோகம், கணவர் மனைவி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்நியூன்யங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கே, அது எல்லாமே இந்த டைமில் 24ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் மூவ் பண்ணுங்க. நிச்சயமாக திருமண வரன் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்போ, திருமண பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. இப்போ நிறைய பேர் பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை. பார்ட்னருக்குள்ளே இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் கூட உங்களுக்கு விலகி ஒரு நல்ல சுமூகமான வாழ்வு, நல்ல சுமூகமான ஒரு தொழில் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறதுலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் அதிபதி யார் உங்களுக்கு செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி அவர் ராசியிலே இருக்கார். அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு அலைச்சல், ரொம்ப பயணங்கள் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாமே இந்த மாதம் 24ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அடுத்தது உங்களுக்கு குரு இருக்காரு இல்லைங்களா, குரு லாபஸ்தானாதிபதி இல்லையா. அப்போ லாபஸ்தானாதிபதி அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு, ஏதாவது ஒரு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே லாபமாக பெருகக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த வருடமே உங்களுக்கு நடக்கும். அதற்குண்டான ராகு பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே நான் முதலே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதம் ரிஷபம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் தான். பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும், ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும் கவனமாக இருங்க. 2வது கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை பளுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் ரிஷபராசிக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ராசி அதிபதி நீசமானாலும் ஒரு குரு பார்வை இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர்கிட்ட எந்த விஷயம் செய்தாலும் ஒரு ஐடியா கேட்டுட்டு செய்யுங்க. அதற்குண்டான அந்த ஐடியா கேட்டு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் தான் செய்கிறீங்க, உங்களுடைய ஐடியா தான் அங்கே நீங்கள் ப்ரொசீட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் அங்கே செய்ய போகிறீங்க. ஆனால் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் செய்யும் பொழுது அந்த தோஷம் அந்த கணமே உங்களுக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. வாழ்த்துக்கள். இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.